கட்டு பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சு கேக்கமாச்சு. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க, காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. கட்டு சிங்கி மற்றும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ். அன்னைக்கு சண்டே. அம்மா கிச்சன்ல அவங்களோட வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு சண்டே, எனக்கு பிடிச்சது பண்ணி தரேன்னு சொன்னல, நீங்க பண்ணி தர போறீங்க தானே? ஆஹா, ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா பண்ணி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கடைக்கு போய் அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வரணும், சரியா? மம்மி, நான் போக மாட்டேன். இவனுக்கு பிடிச்சது செஞ்சீங்கன்னா நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேன், அவ மட்டும் போட்டும். அட சிங்கி, சாயந்தரம் உனக்கு பிடிச்சது கூட நான் செஞ்சு தரேனே. அது கேட்டதோ சிங்கி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் கட்டு 2 பேருமே சேர்ந்து கடைக்கு போய் தேவையான பொருளை வாங்க போறாங்க. அங்கிள், எனக்கு ஒரு பாக்கெட் மில்க், அதுக்கப்புறம் பிரெட் கொடுங்க. அதுக்கப்புறம் அங்கிளும் அவங்க கேட்ட பொருட்களை கொடுக்கறாரு. அவங்களும் அந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் காசை கொடுக்கறாங்க. இந்தாங்க அங்கிள், காசு. பசங்களா, உங்களோட டோட்டல் பில் 98 rupees. மீதி 2 ரூபாய் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட சேஞ்ச் இல்ல, அதனால நீங்க டாபிஸ் வாங்கிக்கோங்க. அது நிஜமா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கட்டு சிங்கி கூட ரொம்ப சந்தோஷமா அங்கிள் கிட்ட டாஃபியா வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. டாபிஸ் கொடுத்ததால அவங்களுக்கு சந்தோஷம், எனக்கும் வியாபாரம் ஆச்சு. இது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். பசங்க அம்மா கிட்ட வெறும் பொருட்களை மட்டும் தான் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அத பார்த்து கேக்குறாங்க, என்ன பசங்களா, வெறும் பொருட்களை கொடுத்திருக்கீங்க, 98 rupees ஆயிருக்கு, சேஞ்ச் எங்க? மம்மி, அங்கிள் கிட்ட சேஞ்ச் இல்லையாமா, அதுக்கு பதிலா அவரு 2 சாக்லேட் கொடுத்தாரு. சரி சரி, அப்ப அந்த சாக்லேட்ட கொடுங்க. அந்த சாக்லேட் எங்களுக்கு தானே மம்மி? பசங்க அப்படி பேசுறத கேட்ட உடனே அப்பா பசங்களை கூப்பிட்டு இப்படின்னு சொல்றாரு, இல்ல பசங்களா, உங்களுக்கு டாபிஸ் சும்மா ஒண்ணும் தரல, மீதி இருக்கிற பணத்துக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. அதனால அதோட மதிப்பு பணத்துக்கு சமமா இருக்கும். ஆனா நாங்க அதை சாப்பிட்டோமே. சரி, இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா நெக்ஸ்ட் டைம் நீங்க அவரு டாஃபி கொடுத்தாருன்னா வாங்காதீங்க, காசுதான் வாங்கணும். கட்டு சிங்கி கூட சரி அப்படின்னு சொல்லி தலை ஆட்டுறாங்க. அப்புறம் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மோகன் அங்கிள் ரொம்பவே உஷாருங்க, சாக்லேட் கொடுத்து எப்படி அனுப்பியிருக்காரு பாத்தீங்களா? அட, நீ ஒன்னும் கவலைப்படாத, பசங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. இனிமே அவங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. மறுநாள் காலையில பசங்க கிட்ட மம்மி மில்க்கும் பிரெட்டும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. பசங்க கூட மோகன் அங்கிளோட கடைக்கு போய் இந்த வாட்டி கூட அங்கிள் அதே மாதிரி சில்லறைக்கு பதிலா அந்த டாஃபிய கொடுத்துடுறாரு. ஆனா இந்த வாட்டி சிங்கி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா அம்மா சொன்ன பேச்சு அவளுக்கு ஞாபகம் வருது. இல்ல அங்கிள், எங்களுக்கு சேஞ்ச் தான் வேணும், எங்களுக்கு டாஃபி வேணாம், அம்மா வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. அட பசங்களா, என் கடை எங்க போயிட போகுது? நீங்க மீதி வாங்குறதுக்கு பதிலா ஏதாவது கொஞ்சம் பொருளை வாங்கிக்கோங்க. சிங்கி எதுவும் பேச மாட்டா. அதுக்கப்புறம் அங்கிளும் இந்த வாட்டியும் டாஃபி கொடுத்துடுறாரு. அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அட பசங்களா, காசுக்கு பதிலா இனிக்கும் டாஃபிஸ் வாங்கி சாப்பிட்டீங்களா? இப்படியே தினமும் டாஃபி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பல்லு ரொம்பவே பாழாயிடும். இப்படி அம்மா கோவப்படுறத பார்த்து அப்பா உடனே பசங்களை கூப்பிடுறாங்க. அப்புறம் சொல்றாரு, அட ஒன்னும் கவலைப்படாதீங்க பசங்களா, அவர் கொடுக்கிற டாபிஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அம்மாவோட திட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும்பா? ஒன்னும் இல்ல, அதுக்கு நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட்? ஆனா என்ன டெஸ்ட் பா? இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் டாபிஸ முதல்ல கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க 2 பேரும் டாபிஸ கலெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்க அது வரைக்கும் டாபிஸ் சாப்பிடவே கூடாது. இது உங்க முதல் டெஸ்ட், இது உங்க கண்ட்ரோலை செக் பண்றதுக்காக. ஆனா அதால என்னதான் பார்க்க போகுது? முதல்ல நீங்க எல்லா டாபிஸும் கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. கட்டு மற்றும் சிங்கி தினமும் அவங்க 2 டாஃபிஸ கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அம்மாக்கு மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, பசங்க அட்லீஸ்ட் இந்த சாக்லேட்ஸ சாப்பிடலன்னு. ஒரு நாள் அப்பா கட்டு சிங்கிய கூப்பிட்டு இப்படின்னு கேக்குறாரு, கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் எவ்வளவு டாபிஸ் கலெக்ட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. கட்டு சிங்கி சீக்கிரமா கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா, இது வரைக்கும் எங்க கிட்ட 50 டாஃபிஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, நீங்க 2 பேரும் 50 டாபிஸ கலெக்ட் பண்ணி ஆகணும், சரியா? கட்டு சிங்கி அதே மாதிரி தினமும் பிரெட்டும் பாலும் வாங்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா கடைக்கு போவாங்க. பசங்க ரொம்பவே சந்தோஷமா சில்லறை வாங்கறதுக்கு பதிலா
அந்த 2 டாஃபீஸா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஜார்ல போடுவாங்க. மோகன் அங்கிள் கூட தினமும் ரொம்ப சந்தோஷமா பசங்களுக்கு அந்த 2 ரூபாய்க்கு பதிலா சாக்லேட் கொடுப்பாரு. அப்புறம் ஒரு நாள் சிங்கி பாக்குறா, அவங்களோட அந்த பாட்டில் ஃபுல் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவ கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. கட்டு, இப்ப நம்ம கிட்ட 100 டாஃபீஸ் கலெக்ட் ஆயிடுச்சு. வா அப்பா கிட்ட போய் சொல்லலாம். கட்டு சிங்கி ரொம்ப சந்தோஷமா அப்பா கிட்ட போறாங்க. அப்புறம் சொல்றாங்க, அப்பா எங்களோட ஜார்ல இப்ப 100 டாஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். வா பசங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. நீங்க டாஃபீஸ் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டாஃபீஸை கலெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க 2வது டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுவீங்க. சரியா? இன்னொரு டெஸ்டா? ஆனா இந்த 100 டாஃபீஸ் கலெக்ட் பண்ண பிறகு நீங்க எங்களுக்கு gift கொடுப்பீங்கன்னு நினைச்சோமே. உங்களுக்கு gift கிடைக்கும். நீங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ண உடனே கிடைக்கும். சரி கேளுங்க, நாளைக்கு பாலுக்கும் ரொட்டிக்கும் உங்க அம்மா கிட்ட நீங்க காசு வாங்கவே கூடாது. நீங்க காசு வாங்காமலே வாங்கிட்டு வரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? என்னது, பணம் இல்லாமலே போய் நாங்க பாலும் பிரெட்டும் வாங்கிட்டு வரணுமா? நீங்க 2 பேரும் இந்த 2வது டெஸ்ட்லயும் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். அம்மா கிட்ட பிரெட்டுக்கும் பாலுக்கும் காசு வாங்காமலே நீங்க 2 பேரும் போய் அதை வாங்கிட்டு வரணும். என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்ல. ரொம்பவே அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்பா எதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட் வச்சிருக்காங்கன்னு புரியல. அப்ப சடனா பழைய சாமான்காரரு ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க. அப்ப பழைய சாமானெல்லாம் போட்டு அதுக்கு பதிலா அம்மா பணத்தை வாங்குறாங்க. அத பார்த்த உடனே சிங்கிக்கு அப்படியே ஒரு ஐடியா வந்துடுது. அதுக்கப்புறம் அவ கட்டுக்கிட்ட சொல்றா, எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்பாவோட டெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா, என்ன சிங்கி? உனக்கு அத பத்தி கண்டிப்பா நாளைக்கு காலையில தெரிய போகுது அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில அம்மா காசு கொடுப்பாங்க. ஆனா அது அவங்க 2 பேரும் வாங்க மாட்டாங்க. மம்மி, இன்னைக்கு எங்க காசுலயே நாங்க பாலும் பிரெட்டும் வாங்கிட்டு வரோம். சரியா? அப்பா அங்கே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு. அத பார்த்து அவரும் சந்தோஷப்படுறாரு. அம்மாக்கு என்னன்னே புரியவே இல்ல. கட்டு சிங்கி அம்மா கிட்ட பணத்தை வாங்காம அங்கிருந்து டைரக்டா கடைக்கு கிளம்பிடுறாங்க. அட, இந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க கிட்ட என்ன பணம் இருக்கு? கட்டு சிங்கி மோகன் அங்கிளோட கடைக்கு போறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தினமும் வாங்குற மாதிரி பாலும் பிரெட்டும் வாங்கிக்கிறாங்க. அங்கிளும் அதுக்கு ரிட்டர்னா சாக்லேட் கொடுக்கறாரு. என்ன ஆச்சு அங்கிள்? இன்னைக்கும் கொடுக்க உங்ககிட்ட சில்லற இல்லையா? பசங்களா, நீங்க வாங்கினதுக்கான விலை 98 ரூபாய். அப்புறம் 2 டாஃபீஸ் என்னோட சார்பா உங்களுக்கு. அதுக்கப்புறம் சிங்கி டாஃபி ஜாரை எடுத்து அங்கிளுக்கு கொடுத்துக்கிட்டே சொல்றா, இந்தாங்க அங்கிள், உங்களுக்காக இந்த 100 டாஃபீஸ். அதுல காசுக்கு பதிலா 100 டாஃபீஸ் இருக்கும். அத பார்த்ததும் மோகன் அங்கிள் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. பசங்களோட இந்த சேவிங் கெப்பாசிட்டிய பார்த்து அவரு சந்தோஷப்படுறாரு. வாவ், என்ன பசங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அற்புதமான விஷயத்த பண்ணிட்டீங்க. நீங்க இதுவரைக்கும் ஒரு டாஃபீஸ் கூட சாப்பிடவே இல்லையா? அங்கிள், தினமும் இந்த டாஃபி சாப்பிட்டு எங்க பல்ல நாசமாக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல. கட்டு சிங்கி மில்க் மற்றும் பிரெட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் மம்மிக்கு கொடுக்கறாங்க. மம்மி ஷாக் ஆயிட்டு கட்டு சிங்கிய கேக்குறாங்க, ஆனா பசங்களா உங்ககிட்ட இவ்ளோ பணம் ஏது சொல்லுங்க? மம்மி, தினமும் எங்களுக்கு கொடுக்கற அந்த 2 டாஃபியை நாங்க சேவ் பண்ணி வச்சோம். இது அதோட பவர் தான். வாவ் பசங்களா, 100 டாஃபீஸோட விலை 100 ரூபாய். நீங்க அந்த பணத்தை சேவ் பண்ணிட்டீங்க. நீங்க அந்த டாஃபீஸை தினமும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க பல்லு கெட்டு போயிடும். அதனால அதை சாப்பிடாம நீங்க சேவ் பண்ணி வைங்க. நீங்க அதை சேவ் பண்ணி 100 வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை 100 ரூபாய்க்கு அவர்கிட்டயே கொடுத்துடலாம். ஆனா அப்பா, இன்னைக்கு கூட மோகன் அங்கிள் எங்களுக்கு 2 டாஃபி கொடுத்தாரு. 2 ரூபாய்க்கு பதிலா. அந்த 2 டாஃபீஸும் உங்களுக்கான gift தான் அது. நீங்க அதை என்ஜாய் பண்ணுங்க. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு இந்த மாதிரி நிறையவே gift கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.